வெல்கம் டு NMATH சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் எக்ஸாம்பிள் 2. ஸோ பாருங்கள், இந்த எதை ரிப்ளேஸ் பண்ணணும்? a power n to the a power n. அதாவது பேஸ் சேமாக இருக்கும், பவர் வேறையாக இருக்கும். அப்போ நம்ம a power m plus n போடுவோம். ஸோ -4 வந்து ஒரே பேஸ் தான், மேலே இருக்கிற பவரை நம்ம ஆட் பண்ணணும். இது என்ன ஆப்ரேஷனில் இருக்குது? இந்த ப்ளஸோ இந்த மைனஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டும் அடிஷன் ஆப்ரேஷனில் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸு, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை தான் போடணும். ஸோ பவர் நெகட்டிவில் இருக்குன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அந்த பவர் டினாமினேட்டரில் இருந்திருக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 1 divided by -4 to the whole power 5. So second problem. இப்போ இது எந்த லாவை சொல்லுது? a power m divided by a power n. அதாவது பவர் ரெண்டும் வந்து ஒரே பவர், இங்கே மேலே இருக்கிற பேஸ் ரெண்டுமே ஒரே பேஸு, பவர் வேறு. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? a power m minus n. ஸோ 2 5 -6. இதோட அர்த்தம் என்னென்னா 2 power 5 divided by 2 power -6 இருந்திருக்கு. ஸோ 2 power 5 minus of -6, 2 power. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரெண்டுமே இப்போ ப்ளஸில் இருக்குது, ஆட் பண்ணிட்டோம். 2 power 11 பாசிட்டிவ் பவருங்கிறதுனால இது நியூமரேட்டர்லேயே தான் இருந்திருக்கு.